இன்றைக்கி வீட்டில் சீம்பால் தாங்க செஞ்சோம். மாடு கன்று போட்டிருந்தது. சீம்பால் செஞ்சுருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சீம்பாலுக்கு ஈடு சீம்பால் தாங்க. வேறு எதில் செஞ்சாலும் அது சீம்பாலாக ஆகாதுங்க. சீம்பாலை செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ருசியாக இருந்ததுங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சீம்பால் பாருங்கள், இது 1 லிட்ரு இருக்குங்க. எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். திக்காக இருக்குது பாருங்கள். பாலுங்க இது. மாடு கன்று போட்டதுமே தடவை கறந்த பாலுங்க இது. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதுக்கு என்னென்ன போட்டு நம்ம சீம்பால் செய்யலான்னு பார்க்கலாம் இருங்க. மிளகுங்க, 2 ஸ்பூன் மிளகு, சுக்கு, ஏலக்காய், இது 3 பொடி பண்ணிக்கலாங்க. நாட்டு சக்கரை தாங்க எடுத்துக்கிறேன். நாட்டு சக்கரை 1 கப்பு எடுத்துக்கிறாங்க. இதில் இந்த கப்பில் 1 கப்பு நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிறாங்க. 1 லிட்டருக்கு எங்கிட்ட இருக்க இந்த 1 கப்பு கரெக்டாக இருந்ததுங்க. பொடி பண்ணதை சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டுங்க. அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாங்க. மூடியோ ஸ்டாண்டு இல்லைன்னா மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சு அடுத்து நம்ம பாலை உள்ளே வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு இப்படி மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. ஒரு 30 நிமிஷம் ஆகுங்க. வெந்து வந்துடுங்க. 30லேருந்து 40 நிமிஷம் ஆகுங்க. நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்படி கத்தியில் குத்தி பார்த்தாலே தெரியுங்க. வேகலைன்னா அப்படியே பால் அப்படியே இருக்குங்க, அப்படியே ஒட்டுங்க. இது ஒட்டில் பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். தனியாக எடுத்தாச்சுங்க. அடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். அப்படியே திருப்பி போட்டாச்சுங்க. இது மிளகு சீரகம், இந்த மிளகு தாங்க இப்படி இருக்குது. இந்த மிளகு சுக்கெல்லாம் போட்டாங்களா அதுதாங்க இது. திருப்பி போடாங்காட்டி அதனால் அப்படி இருக்குதுங்க. பாருங்கள், கட் பண்ணி எடுத்து காட்டுற பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சீம்பால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்கங்க. சீம்பால் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.